சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. கல்லூரிகள் பேராசிரியர் வருகை பதிவுகள் குறைவாக உள்ளதுடன் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலும் உள்ளன. இதனைத் தொடர்ந்து தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கோரி தமிழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதில் 24 கல்லூரிகளுக்கு விளக்கமளிக்க வேண்டிய காலக்கெடு ஏற்கனவே முடிந்துவிட்டது. மீதமுள்ள 10 கல்லூரிகளுக்கு வரும் வாரத்தில் காலக்கெடு நிறைவடைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விளக்கமளிக்க தவறி குறைபாடுகள் நீக்கப்படாத நிலையில் இந்த 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாகும் அபாயம் உள்ளது. இது மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கையை முற்றிலும் பாதிக்கக்கூடும். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை 2023ஆம் ஆண்டிலும் இதே காரணத்தால் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி உட்பட 3 அரசு கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட வாய்ப்பு ஏற்பட்டது. அதிலிருந்து பாடம் கற்காத தமிழக அரசு தற்போதும் இன்றியமையாத தவறுகளை திரும்ப திரும்ப செய்து வருவது கேவலமானது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேலும் மாணவர்களின் கனவுகளை பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் அரசு விளம்பர நாடகங்களில் மூழ்கி இருக்கிறது என்பதே அவல நிலையை காட்டுகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் அரசியல் போட்டிகளில் மூழ்கி நிர்வாக பொறுப்புகளை புறக்கணித்து வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் இந்த பரிதாப நிலையை உணர்ந்து உடனடியாக அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் கண்டறியப்பட வேண்டிய குறைபாடுகளை சரி செய்து தேசிய மருத்துவ ஆணையத்தின் அங்கீகாரம் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது.